பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே கூட, இந்த ஜூலை மாதத்தின் முதலாம் நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த மாதத்தின் துவக்கத்திலே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாம் ஜெபித்து கடந்து செல்லும்போது, இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் தேவன் நடத்தி தர வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். இந்த காலவேளையில் சொல்லணுமா? சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அவர் நம்மோடு இருந்து இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்தி தர வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் இந்த கால வேளையில், அதிகால வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் முதலாவது நாம் ஸ்தோத்திரத்தோடு இந்த கால வேளையில் இந்த ஜெபத்தை நாம் ஆரம்பிப்போமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கிருபையுள்ளவரே உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எங்கள் அடைக்கலமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிற தேவனா இருக்கிறீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, எங்கள் அடைக்கலமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமைக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்பா, இந்த அதிகால வேளையில் ஆண்டவரே, மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த அதிகால வேளையில் நாங்கள் உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி கடந்து வந்திருக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமைக்கு பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகத்துவம் உள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் அடைக்கலமே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் பலனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்கள் கோட்டையே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆபத்து காலத்தில் எங்களுக்கு அனுகூலமான துணையுமாய் இருந்து நடத்தி வருகிற தேவன் நீர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லாரும் இந்த கால வேளையில கூட ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரங்களோடு ஜெபத்தோடு நாம் ஆரம்பிக்கும் போது தேவன் இந்த மாதத்தை அவர் அருமையாய் நடத்தி தர அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஏனென்றால் உன்னதமானவராகிய கர்த்தர் அவர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மகத்துவம் உள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பராக்கிரமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, இந்த அதிகால வேளையில் ஆண்டவரே, நாங்கள் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதிக்க பாத்திரரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உயர்ந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மகிமைக்கு பாத்திர நீர் ஆண்டவரே. இந்த அதிகால வேளையில் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு ஆண்டவரே, என்ன காரியத்திற்காக இந்த இடத்துல வந்திருக்கிறார்களோ, ஓ தேவனே, இந்த கால வேளையில கூடப்பா இவர்களுடைய ஜெபங்கள், எங்களுடைய ஜெபங்களை தேவன் கேட்டு பதில் தருகிறவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மாசற்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனை அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயத்தோணியோடு பாதுகாத்த என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயத்தோணியோடு பாதுகாத்த என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் வரவேன் என்று சொன்னதாம். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் வரவேன் என்று சொன்னதாம். தாட்டி என்னை அவ கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவ கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே
கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையதாம். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்று கட்டளையதாம். ஆவியாத்துமாவும் தேகம் யாவும் என் தந்து தொண்டு செய்குவேன். ஆவியாத்துமாவும் தேகம் யாவும் என்று தன் தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் இந்த காலவெளியில் சொல்லி பாடுவோமா? ஆமென். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா? எல்லாரும் சேர்ந்து பாடுமா? தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதா? தாழ்த்தி என்னை அவ கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவ கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே நாமமே என் ஆத்துமாவின் கீதமே கீதமே என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இந்த காலை வேளையில கூட ஆண்டவருடைய சமூகத்தில் புதிய மாதத்தை நாம் ஆரம்பிக்க வந்திருக்கிறோம். 6 மாதங்கள் கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார். இந்த 7வது மாதத்தின் முதல் நாளிலே
அதிகாலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே கூடி வந்து, ஓ இந்த மாதத்தை தேவன் நீர் நடத்தி தாரும் என்று சொல்லி அவரை போற்றி துதிக்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அவரை உயர்த்தி மகிழ்ந்து இருக்கும்படியாக, அவரை போற்றி போற்றி இன்னும் துதிக்கும்படியாக நாம் இந்த காலை வேளையிலே கடந்து வந்திருக்கிறோம். எல்லாரும் சொல்ல, ஆண்டவரே அப்பா இந்த மாதத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ஐயா, நீர் எங்களுக்கு நடத்தி தாரும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு நடத்தி தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடந்த 6 மாதங்கள்ல எத்தனையோ பயங்கரங்கள், எத்தனையோ ஆபத்துகள், எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ சுகவீனங்கள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ குழப்பங்கள் குடும்பத்திலே காணப்பட்டாலும் கர்த்தர் நம்மை அருமையாய் நடத்தி வந்தாரே. தேவன் மாத்திரம் நடத்தி வந்தாரு. இன்றைக்கு இந்த மாதத்தை நாம் ஆரம்பிக்கிறோம். கர்த்தருடைய சமூகத்தில் நின்று நாம் ஆரம்பிக்கும் போது, ஓ தேவன் நம்முடைய குடும்பத்தை அவர் நடத்தி தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறாரு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எண்ணி முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் தேவன் நம் வாழ்க்கையில செய்திருக்கிறாரு, செய்து கொண்டு இருக்கிறாரு. அவர் இனியும் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கலங்க வேண்டாம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே நாம் எப்பொழுதும் காத்திருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் எப்பொழுதும் காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒருவேளை கடந்த மாதத்தில் கூட உங்களுடைய வாழ்க்கையில ஜெபங்கள் குறைவுகள் இருக்கலாம், ஜெப குறைவு காணப்பட்டு இருக்கலாம். இந்த மாதத்தை நாம் தொடங்குறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம சொல்ல, ஆண்டவரே எத்தனையோ நன்மைகள் எனக்கு செய்திருக்கிறீங்கப்பா, ஆனால் என்னால் ஜெபிக்க முடியல ஆண்டவரே, நான் இன்னும் உம்மோடு கிட்ட நெருங்க முடியாதபடி என்னுடைய வாழ்க்கையில தடைகள் காணப்படுகிறது ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவரே இந்த புதிய மாதத்தை நான் ஆரம்பிக்கிறேன். நான் இன்னும் ஆண்டவரே ஜெபிக்கிறவர்களாக நாங்கள் மாறணும் ஆண்டவரே. எல்லாம் ஜெபிங்க. இந்த கால வேளையில் புதிய மாதத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும்ப்பா, நான் இன்னும் ஜெபிக்கணும் ஆண்டவரே. ஜெப வாஞ்சை என்னில் ஊற்றுங்க ஆண்டவரே. இந்த கால வேளையில் ஆண்டவரே ஒரு விசேஷித்த ஆவி, ஜெப ஆவி எங்கள் மேலே இறங்கட்டும் ஆண்டவரே சொல்லி எல்லாரும் ஜெபிப்போம். ஓ ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகள் மேல ஆண்டவரே ஒரு ஜெபிக்கிற வாஞ்சையான ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஜெபித்தாதான் அற்புதம் நடக்கும், ஜெபித்தாதான் விடுதலை உண்டு, ஜெபித்தாதான் அதிசயங்கள் அற்புதங்கள் நடக்கும், ஜெபித்தாதான் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும். இன்னும் நம்ம குடும்பத்தில் பிரச்சனை என்று சொல்லுகிறதை விட நாம ஜெபிக்க 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 பிரச்சனைகள் தானாக மறைந்து போகிறதா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க ஆண்டவரே, ஜெப ஆவி என்னில ஊற்றுங்க ஆண்டவரே, ஜெப ஆவி என்னில ஊற்றுங்கப்பா. இந்த அதிகாலை வேளையில உம்முடைய சமூகத்துல வந்திருக்கிறப்பா, எனக்கு ஜெப ஆவி வேணாப்பா. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் இந்த கால வேளையில ஆண்டவரே ஒரு ஜெப ஆவி எங்கள் மேல் இறங்கட்டோப்பா. ஜெப ஆவி எங்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜெபிக்க பலன் இல்லை ஆண்டவரே, ஜெபிக்க எங்களுடைய மனது இடம் கொடுக்க மாட்டேங்குதப்பா. ஜெபிக்கலாம் நினைக்கும் போது பல தடைகள் வந்து நிற்கிறது ஆண்டவரே. ஜெபிக்கலாம் நிற்கும் போது எங்களுடைய சரீரத்தில் பலவீனங்கள் காணப்படுகிறதப்பா. ஜெபிக்கலாம் போது பல சிந்தனைகள் எங்களை வந்து வாட்டி வதைக்கிறது ஆண்டவரே. இல்ல, இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஜெபி, நீ ஜெபி. கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். நீங்க ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உங்களுக்காக பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஜெபிக்க ஜெபிக்க கடினமான இருதயத்தை கர்த்தர் கரைய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஜெபிக்க ஜெபிக்க ஓ பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பதாய் நீ சமபூமியாவா என்று சொன்ன கர்த்தர் இந்த கால வேளையில கூட கர்த்தர் சொல்லுகிற காரியம், நீ ஜெபி, நான் உன்னோட கூட இருப்பேன். நீ ஜெபி, உன் வேண்டுதல்களுக்கு நான் பதில் தருவேன். இந்த கால வேளை சொல்லுங்க ஆண்டவரே, ஜெப ஆவி என்னில ஊற்றுங்கப்பா, ஜெப ஆவி என்னில ஊற்றுங்கப்பா. ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுக்கிறார் என்பது நமக்கு தெரியாது. ஆனா சொல்லுங்க ஆண்டவரே, ஜெப ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே.
ஜெபாவியை ஊற்றுங்கப்பா. என்னிலே புது அபிஷேகம் காணப்படணும் ஆண்டவரே. என் பாத்திரம் நிரம்பி வழியாதபடி ஆண்டவரே. ஓ, இன்றைக்கு வெறுமையான பாத்திரமாய் காணப்படுகிறது ஆண்டவரே. ஓ, வெறுமையான பாத்திரமாய் நின்று கொண்டிருக்கிறப்பா. இன்னைக்கு என் மேல ஒரு ஜெபாவி இறங்கட்டும் ஆண்டவரே. என்னுடைய ஆண்டவரே ஜெபாவி இன்னும் மணலாகட்டும் ஐயா, இன்னும் மணலாகட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. சொல்லுமா, ஜெபாவி ஊற்றுமையா. ஆமென். ஓ அப்பா, அந்த கால வேளையில ஆண்டவரே சொல்லி பாடுங்க. ஜெபாவி, ஜெபாவி ஊற்றுமையா. ஆமென். ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி, விண்ணப்ப ஜெபம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆமென். என் நேரமும் ஆமென் ஆண்டவரே. ஓ, எல்லா நேரமும் நான் எடுக்கணும் ஜெபாவி ஊற்றுமை. காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஓடித்து, ஆமென், உடலை ஓடித்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி இந்த கால வேளையில அப்பா, ஓ, நம்முடைய பிள்ளைகள் மேல ஜெபாவி ஊற்றுங்க ஆண்டவரே. ஜெபாவி ஊற்றுங்க ஆண்டவரே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலில் நீர் காணுமே. திறப்பின் வாசலில் நீர் காணுமே. தேசத்திற்காய் காதலனுமே. என் தேசத்திற்காய் காதலனுமே. ஜெபாவி ஊற்றுமையா. ஜெபாவி ஊற்றுங்க ஆண்டவரே. நாங்க இன்னும் ஓடு நெருங்கணும் அப்பா. ஆமென். ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. முழங்கால்கள் முடங்கணுமே. முழங்கால் போட பலன் இல்லப்பா. ஆமென். கண்கள் எல்லாம் குளமாகணும். என் கண்கள் எல்லாம் குளமாகணும். ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியேல் போல 3 வேளையை சொல்லி கேளுங்க ஆண்டவர்ட்ட.
சொல்லுங்கப்பா. தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, தவறாமல் நான் சொல்லுங்க. தானியேல் போல, தானியேல் போல 3 வேளையும் ஆமென். ஓ ஆமென் அப்பா. தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையாம், ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஆமென் ஆண்டவரே. ஜெபாவி ஊற்றுமையா. எல்லாம் அந்த கால வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க. என் மேல ஒரு ஜெபாவி இறங்கட்டும். ஜெபாவி கர்த்தர் இந்த கால வேளையில தடைகளை மாற்றி உங்கள் மேல ஒரு ஜெபாவியை ஊற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஜெபாவி, ஜெபாவி ஊற்றுமையா. ஓ இந்த காலவில் தேவ மகிமை நம்மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. விசேஷமான அபிஷேகத்தை தேவன் நம்மேல் ஊற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. சொல்லி பாடுங்க. ஜெபாவி ஊற்றுமை. ஆமாப்பா, ஜெபாவி வேணும் ஆண்டவரே. ஓ இந்த மாதத்தின் தடைகளை கர்த்தர் மாற்றுமையா. ஜெபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா. எங்க சித்தல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படணும் அப்பா. ஜெபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்று, ஜெபாவி ஊற்றுமையா. ஓ மகிமை அப்பா, நீங்க தான் இந்த காலவேளையில எங்களுக்காக பேசுகிற தெய்வம், எங்களுக்காக மனம் உருகிற தேவன், எங்களுக்காக உதவி செய்கிறவர் நீரப்பா. ஆமென். கணும் ஜெபிக்கணும். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஜெபாவி ஊற்றுமையா. என் மேல் ஜெபாவி இறங்கட்டும் ஆண்டவரே. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமையா. அந்த கால வேலையிலப்பா, ஓ பரந்திலிருந்து பரலோகத்திலிருந்து ஒரு அபிஷேகம் ஆண்டவரே. ஜெபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஜெபாவி ஊற்றுமைப்பா. ஜெபாவியை ஊற்றுங்க ஆண்டவரே. ஓ மகிமை ஆண்டவரே, மகிமையப்பா. தானியேலை போல நாங்கள் ஜெப வீரர்களாக மாறணும் ஆண்டவரே. தானியேலை போல நாங்கள் ஜெப வீரர்களாக மாறணும் அப்பா ஆண்டவரே. எங்கள் குடும்பங்கள் ஆண்டவரே ஜெபத்தினால நிலை நிற்கணும் அப்பா. குடும்பம் குடும்பமாக ஆண்டவரே ஜெபத்துல நிற்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு வீடுகளிலும் குடும்ப ஜெபங்கள் ஏறெடுக்கப்படட்டும் ஆண்டவரே. நானும் என் வீட்டாரும் ஓவென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னபடி ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஜெபங்கள் ஜெபங்கள் ஏறெடுக்கப்படட்டும் அப்பா.
ஓ, ஜெபித்தால் தான் நம்முடைய குடும்பங்கள் காக்கப்படும். நாம் ஜெபித்தால் தான் நம்முடைய குடும்பம் காக்கப்படும். இந்த காலவேளையில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நாம் ஜெபித்தால் தான், நீங்கள் ஜெபித்தால் தான் நம்முடைய குடும்பத்தை தேவன் பாதுகாக்கிறவராயிருக்கிறார். நம்முடைய முழங்கால்கள் முடங்கப்பட வேண்டும். எத்தனையோ காரியத்திற்காக நாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். எத்தனையோ காரியத்துக்காக நின்று பல மணி நேரம் நின்று வேலை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படுவதற்கு, முழங்கால் போடுவதற்கு நம்மகிட்ட பலன் இல்லைன்னு சொல்றோம். நின்று ஜெபிக்க பலன் இல்லைன்னு சொல்றோம். இல்ல, கொஞ்சம் பலத்தோடு நாம் அவரை தேடுவோமானால் தேவன் நமக்கு இன்னும் அதிகமான பலனை கொடுத்து இன்னும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். விசுவாசிகள் எல்லா கரங்களை தட்டி இந்த கால வேளையில, அப்பா எனக்கு கொஞ்சம் பலன் இருந்தாலும் நான் நிப்பாண்டவரே, கொஞ்சம் பலன் இருந்தாலும் நான் உம்மை தேடுவாப்பா, கொஞ்சம் பலன் இருந்தாலும் உமக்காக நின்று நான் ஜெபிப்பேன், முழங்கால் படிட்டு நான் ஜெபிப்பேன். இந்த மாதத்தில் நீங்க இந்த காரியத்தை செய்து பாருங்கள். இந்த மாதத்தில் நீங்க நின்று ஜெபித்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக பேசுகிற தேவனாய் இருக்கிறார். நாம் வணங்கி கொண்டிருக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலவேளையில் சொல்றாண்டவரே, இந்த இடத்திலிருந்து நான் கடந்து செல்லும் போது ஒரு ஜெப ஆவி என் மேல இறங்கணும் அப்பா. என்னை காண்கிறவர்கள் ஆண்டவரே, ஓ இவர் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லத்தக்கதாக என்னில் ஆண்டவரே ஒரு பிரகாசம் காணப்படட்டும் ஐயா. என் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு மாறுதலாய் காணப்படட்டும் ஆண்டவரே. ஜெப ஆவி உன் பிள்ளைகள் மேல தேவன் நீர் ஊற்றியப்பா. அப்பா, புது அபிஷேகத்தினால ஆண்டவரே இவர்களுடைய வீடுகளில் தேவ பிரசன்னம் காணப்படும்படியாக தேவன் நீர் கிருபை செய்தருளவேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். பாடப்போகிற பாடல்களை கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தார். இவ்வளவு நேரம் நாங்கள் உம்மை துதிக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறீரப்பா. எங்களை ஒரு சிலராய் தேவன் நீர் கூட்டி சேர்த்தாலும் அப்பா, நீர் எங்களுக்காக பரிந்து பேசுகிற தேவன், எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் அப்பா. ஆண்டவரே, எங்களை தெரிந்து கொண்ட தெய்வம் நீரப்பா. இந்த இடத்திலிருந்து உம்மை மகிமைப்படுத்த கிருபை தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். பாடுகிற பாடலை கர்த்தர் நீர் எங்களுக்கு அபிஷேகித்து ஆசீர்வதித்து தாரும். எல்லா துதி கன மகிமையை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே கூட ஒரு சில பாடல்களை நாம் கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் நம்மோடு கூட நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றை வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே.
தரும் பட்டயத்தை, ஆவி தரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. பிரயாணத்தில் மேடு உண்டு, பள்ளங்களும் உண்டு. மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்குபடி ஓடு மகனே. ஓட்ட பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்வு சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை. எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க
வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோமும் தீர்த்தார். செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோமும் தீர்த்தார். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே, கோடி ஸ்தோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உன் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க.
அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான உபத்திரவம் சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இதனால் நமக்கு வந்திடுமே இணையில்லா மகிமை. இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே.
நாம் அப்படி எல்லாரும் எழுந்து நின்று இந்த லேசான உபத்திரவம் மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். எல்லாம் சேர்ந்து இந்த கால வேளையில கூட கரங்களை தட்டி ஆமென். மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே. ஆமென். சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மகிமையின் தேவ ஆவிதாமே மன்னான நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவிதாமே மன்னான நமக்குள் வாழ்கின்றார். சோர்ந்து போகாதே. எல்லாம் உற்சாகத்தோடு கரங்களை தட்டி ஓ ஆண்டவர் சொல்லுகிற காரியம், சோர்ந்து போகாதே. ஆமென். நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. நீ சோர்ந்து போகாதே. சொல்லி பாடுமா, சோர்ந்து போகாதே. ஆமென் அப்பா. கர்த்தர் பலன் தருகிறவர். சொல்லுங்க, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காலை வேளையில கூட அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். இன்றைக்கு நடக்கிற காரியங்களை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கர்த்தர் எல்லா உபத்திரவங்களையும் தேவன் மாற்றி அவர் நம்மை இந்த மாதம் முழுவதும் அதிசயமாய் நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். கரங்களை தட்டி இந்த காலவேளையில் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்படி நாம் எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொண்டு இந்த மாதத்தை நாம் துவங்க இருக்கிறோம். இந்த மாதத்திலே நாம் வேதத்தை வாசித்து நாம் துவக்கும் போது, கர்த்தரை துதித்து நாம் ஆரம்பிக்கும் போது, கர்த்தர் இந்த மாதம் முழுதும் கண்மணி போல நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். வாசிக்கும்படியான வேத பகுதி 136 சங்கீதத்தை நாம் சேர்ந்து வாசிக்க இருக்கிறோம். 136 சங்கீதத்தை நாம் வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து நாம் இதை வாசிக்க போகிறோம். கர்த்தரை துதித்து நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமி பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
எகிப்தருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகி இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்சதேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில கூட பரலோகத்தின் தேவனை நாம் துதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்ல வேண்டிய காரியம், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் நல்லவராக இருக்கிறபடினால தான் நாம் இன்றைக்கு நாம் இந்த இடத்துல நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பலவீனங்களோ நம்மளுடைய வாழ்க்கையில் காணப்பட்டாலும் அவருடைய கிருபை நம்மை தாங்கி கொண்டு நடத்தி வருகிறது. அல்லேலூயா. இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து எல்லா குறைகளையும் நிறைவாக்கி இந்த ஜூலை மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் கூட ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார். போதும். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஆமென். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து இந்த காரியத்தை நம்ம சொல்லுவோமா? பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. இந்த வார்த்தையில நம்ம பார்க்கும்போது எங்களுக்கு கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், கைகூடி வர பண்ணுவார். ஏன் தெரியுமா? அந்த நெகேமியாவில் நம்ம வாசிக்கிறோம், தேவ மனுஷன் சொல்லுகிறார், கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஆமென். ஒருவேளை இந்த மாதத்தில் நீங்கள் என்ன காரியத்திற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, என்னென்ன காரியங்களுக்காக எதிர்பார்க்கிறீர்களோ எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், கர்த்தர் பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம நினைப்போம் நிச்சயமா செய்வாரா செய்ய மாட்டாரா என்கிறதான ஒரு சந்தேகம் நம்முடைய வாழ்க்கையில் எழும்பும். ஆனால் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு என் தேவன் எனக்காக என் குடும்பத்திற்காக அவர் காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு நீங்கள் சொல்லி நீங்கள் கடந்து செல்வீர்கள். ஆனால் நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கிறதான காரியங்கள் அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்திலும் நீங்கள் செய்கிறதான தொழில்களிலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் காரியத்தை அவர் கைகூடி வர பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ நம்ம சொல்ல போறோம், எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு, என் குடும்பத்திற்கு, என் பிள்ளைகளுக்கு, என் சபைக்கு கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவாராக.
ஆமென், ஆமென். எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த வார்த்தை மாத்திரம் நம்ம சொல்லணும். முடியாது என்கிற இடத்துல கூட அவர் முடிய செய்கிற தேவனாயிருக்கிறார். நடக்காது என்கிற இடத்துல கூட அவர் நடக்க செய்கிற தேவனாயிருக்கிறார். அவ்வளவுதான். இது ஒண்ணுமே முடியாது இல்லை, வனாந்திரம் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த இடத்துல நீரூற்றை உண்டு பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழியே இல்லை. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சிவந்த சமுத்திரத்தை, கடலையே 2ஆக பிரித்து தேவன் வழியை கொடுத்தவர். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட அங்க முடியாதுன்னு சொல்லுகிற இடத்துல கூட கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வார்த்தை நம்பி கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் நடத்துவாராக. ஆமென். இந்த ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இன்று காலை 10:30 மணிக்கு பெண்கள் ஜெபம் உண்டு. வீட்டில் இருக்கிற